بسم الله الرحمن الرحيم هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار எல்லா புகழும் உலகை படைத்து ஆளுகின்ற அல்லாஹ்வுக்கே அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் சத்திய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அண்ணல் அவர்களின் குடும்பத்தவர்கள் அண்ணல் அவர்களின் தோழர்கள் அண்ணல் அவர்களை யாரெல்லாம் மறுமை வரைக்கும் பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் அனைவரும் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றும் முகமாக அல்லாஹுவின் இல்லத்தில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, எல்லா நிலைகளிலும் தக்குவா என்று சொல்லக்கூடிய இறைச்சத்தை உள்ளத்திலே நிலைநிறுத்தி அவனை பயந்து வாழக்கூடிய நல்ல மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்குவானாக என பிரார்த்தித்தவனாக ஹுத்பா உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். இன்னைக்கு அழைக்கக்கூடிய சகோதரர் அப்படி முன்னு கேட்குவோம் இன்னைக்கு அழைக்கிறோம். பின்னால் வரக்கூடிய சகோதரர்களுக்கு நம்ம இடம் விட்டுட்டு நம்ம நேரத்தோட வந்தால் நம்ம நேரத்தோட வந்து முன்னால் இருந்துடணும். நம்ம அல்லாஹ்வுடைய வகையை படிக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். இல்லை வெக்கப்பட்டதுக்கு எந்த இதுவும் கிடையாது. அல்லாஹ்வுடைய வகையை படிக்கிறதுக்கு நம்ம வந்திருக்கக்கூடிய இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 40-45 நிமிஷம் நம்ம இருக்க போகிறோம். நம்ம யாருக்கும் இங்கே பெரிய ஆட்கள் கிடையாது. அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலில் எல்லாம் அல்லாஹ்வுடைய அடியார்கள், சிறுவர்கள் பெரியவர்கள் எல்லோரும் ஒரே மாதிரி தான் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலில். அதனால் யாரும் வெக்கப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. முன் சஃபுல் இடம் இருந்தால் நேர காலத்தோடு வந்து நம்ம அந்த சஃபை நிறைச்சிட்டா பின்னிக்கால வரக்கூடிய சகோதரர்கள் நம்முடைய இதை கடந்து வராமல் அவங்க பின்னால் இருப்பாங்க. இன்றைய ஹுத்பா உரையிலே பிறரது குறைகளை மன்னித்தும் மறைத்தும் வாழ்வோம் என்ற தலைப்பில் அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்தும் அல்லாஹ்வுடைய தூதருடைய பொன்மொழிகளிலிருந்தும் ஒரு சில செய்திகளை குறுகிய நேரத்தில் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருவதற்கு நான் விரும்புகிறேன். எமது இஸ்லாமிய சமுதாயத்திலே அந்த சமுதாயத்துக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நோய்கள் ஏராளம். அந்த நோய்களில் மிக மிக முக்கியமான ஒரு நோய் தான் பிற மக்களது குறைகளை தேடித் திரிவதும் அதை நாம் அம்பலப்படுத்துவது. ஏராளமான சகோதரர்கள் இஸ்லாம் வெறுத்த இந்த இழிவான குணத்தை தன்னுடைய உள்ளத்திலே சுமந்தவர்களாக வாழ்கிறார்கள். இந்த சமுதாயத்தில் மோசமான துர்க்குணமான குணங்கள் எப்படி இருக்கின்றதோ அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலும் முனாஃபிக்குகளிடத்தில் இது மாதிரியான குணங்கள் ஏராளமாகவே காணப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதரையே குறை கண்டார்கள்.
சஹாபாக்களை குறை கண்டார்கள், அல்லாஹ்வை பற்றி குறையாக பேசினார்கள். அன்றிலிருந்து வாழையடி வாழையாக அது கடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் யார் இது மாதிரியான இழிவான குணங்களை தன்னுடைய உள்ளத்தில் வைத்துக் கொள்ள மாட்டார்கள் என்றால் மூமீன்கள் வைத்துக் கொள்ள மாட்டார்கள். ஒரு மூமினுக்கு பிறரை பற்றி எந்த தேவையும் கிடையாது. ஒரு மூமின் பிறருடைய குறைகளை துருவி துருவி ஆராய மாட்டான். தான் ஒரு குறையை ஒரு மனிதனிடத்தில் கண்டால், ஒரு அமைப்பிடத்தில் கண்டால், ஒரு சாராரிடத்தில் கண்டால், ஒரு மூமின் அவரை தனியாக சந்தித்து அவரை அணுகி இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய அந்த நசீகா என்று சொல்லக்கூடிய அந்த உபதேசத்தை செய்து அந்த தவறிலிருந்து அவரை காப்பாற்றுவதற்கு பாப்பாராய் என்று தான் கண்ட தவறை உலகம் முழுக்க பார்ப்பதற்கும் ஊரில் இருக்கக்கூடியவருடைய வாய்க்கு அல்வா கொடுத்த மாதிரி அவர்கள் பார்ப்பதற்கும் தான் பெரியதொரு தவறை கண்டு அதை கண்டுபிடித்து நான் சமுதாயத்துக்கு காட்டிவிட்டேன் என்று பெருமைப்படக்கூடியனாகவும் ஒரு மோமின் இந்த உலகத்திலே வாழ மாட்டான். ஒரு மோமின் எப்போதும் அல்லாஹ்வை பயந்து வாழ்வான். உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா மனிதர்களும் அவர்களுடைய பொறுப்புகளை சுமந்து செய்யும் பொழுது அந்த பொறுப்புகளில் குறை வரைத்தான் செய்யும். குறை இல்லாதவர்கள் யாரும் கிடையாது. குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவியாக இருந்து அவர்கள் ஒன்றாக வாழும் பொழுது கணவனிடத்திலே நிறைய குறைகளை ஒரு மனைவி காண்பாள், மனைவியிடத்திலே நிறைய குறைகளை காண்பான். இந்த குறைகளை ரெண்டு பேரும் அலசி ஆராய்ந்து அவர்கள் தன்னுடைய தாயிடத்திலும் தந்தையிடத்திலும் தன்னுடைய சகோதரிடத்திலும் குடும்ப அங்கத்தினிடத்திலும் இந்த குறைகளை அவர்கள் பகிர்ந்து கொண்டால், இந்த குறைகளை அவர்கள் சொல்லிக் கொண்டால் குடும்ப வாழ்க்கை உடைந்து சின்னாமாவி பின்னாய் போகும். வாழ்க்கையிலே பிரச்சனை வரும். எல்லா துறைகளிலும் குறை இருக்கின்றது. குறை இல்லாத எந்த துறையும் கிடையாது. குறைகள் இருப்பதனால் தான் மனிதர்கள் அதை சரி செய்கிறார்கள். ஒரு நிர்வாகத்திடம் குறை இருக்கின்றது, ஒரு ஆசிரியரிடம் குறை இருக்கின்றது, ஒரு ஜனாதிபதியிடம் குறை இருக்கின்றது, ஒரு ஆலிமிடமும் குறை இருக்கத்தான் செய்கின்றது. இந்த குறைகள் சரியாக எடுத்து காட்டப்படும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ், என்னிடத்தில் குறையை நீங்கள் கண்டீர்கள், அடுத்த முறை இந்த குறையை நான் சீர்திருத்திக் கொள்கிறேன் என்று ஒருவர் சொல்லிவிட்டால் உண்மையிலே அந்த மனிதனை சரியான குறையை இனங்கண்டு சொல்லி அவரை திருத்தின ஒரு நன்மைக்கு இந்த மனிதன் என்ன செய்கிறான்? ஆட்கொண்டு விடுகிறான். மாறாக குறையை 4 பேரிடத்திலே சொல்லி அவருடைய மானத்தை 4 பேருக்கு முன்னால் வாங்கி அவருக்கு ஒரு திருமண வீட்டுக்கு போக முடியாது, ஒரு ஜனாசா விழுந்தால் அந்த வீட்டுக்கு போக முடியாது, பஜாருக்கு பொருட்கள் வாங்குவதற்கு போக முடியாது. ஏன்? குறையை நாங்கள் அம்பலப்படுத்தி விட்டோம். கூனி குறுகி வீட்டிலே குந்திக் கொண்டு வாழக்கூடிய ஒரு நிலைக்கு ஒரு குறையை பகிரங்கப்படுத்தக்கூடிய மனிதன் சமுதாயத்திலே அவனை இழிவாக கருத என்ன செய்கிறான்? தன்னுடைய வேலைகளை செய்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ததுரூன மல் கீபா, தோழர்களே புறம் பேசுதல் என்றால் உங்களுக்கு என்னவென்று தெரியுமா? புறம் பேசுதல் என்றால் என்னென்று தெரியுமா என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொன்னார்கள் சஹாபாக்கள், அல்லாஹு வ ரசூலுஹு அலம், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் தான் அதை பற்றி தெரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ذிக்ருக அகஹாக பிமா யக்ரஹு, உன்னுடைய தோழன் உன்னுடைய சகோதரன் வெறுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீ அடுத்தவரிடத்தில் அவரை பற்றி சொல்வதுதான் புறம் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். தன்னுடைய உடம்பிலே ஒரு குறை இருக்கின்றது, தன்னுடைய குடும்பத்திலே ஒரு குறை இருக்கின்றது, தான் வேலை செய்கின்ற வேலையிலே ஒரு குறைபாடு இருக்கின்றது, அல்லது யாருக்கும் தெரியாமல் ஒரு தவறை நான் செய்திருப்பேன், யாருக்குமே தெரியாது, இந்த மனிதன் மாத்திரம்தான் அதை கண்டான். இப்படியான ஒரு செய்தியை நீ அடுத்தவர்களுக்கு சொல்லும் பொழுது அவன் மகிழ்ச்சி அடைகிறானா அல்லது கோபப்படுகிறானா வெறுக்கிறானா என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அழகாகவே சொல்லி காட்டினார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நம்ம சும்மா சொல்லுவோமா? இருக்கிறத தானே நம்ம சொல்றோம், அவன் நம்ம கண்ணால கண்டோம் பார்த்தோம், குறை நன்றாக தெரிகின்றது, இதை சொன்னாலும் பாவமா என்று கேட்டார்கள். கூட்டவும் இல்லை குறைக்கவும் இல்லை,
சில குறைகளை மக்கள் மன்றத்தில் ஏன் கொண்டு வருவார்கள் தெரியுமா? 4 பேருக்கு முன்னால் அவர் வரக்கூடாது, அவர் இந்த போட்டியில நிற்க கூடாது, இந்த பதவியில் இருக்கக்கூடாது. ஒரு சாரார் அப்படி குறைகளை சொல்வார்கள். இன்னொரு சாரார் எதற்கு குறைகளை சொல்வார்கள் தெரியுமா? சமூகம் பார்ப்பதற்கு அசிங்கமான சில தவறுகள், சமூகம் பார்ப்பதற்கு கூடாத சில அம்சங்களை என்ன செய்வார்கள்? எல்லாருமே பார்க்கட்டுமே, இவர் செஞ்ச வேலையை எல்லாரும் பார்க்கட்டும், எல்லோரும் பார்த்து இவரை எடை போட்டு கொள்ளட்டும் என்பதற்காக நிறைய விஷயங்களை என்ன செய்கிறார்கள்? சமூக வலைத்தளங்களின் ஊடாக என்ன செய்கிறார்கள்? செய்யா பண்ணுகிறார்கள். ஆஹா, நம்ம போட்ட படத்தை வீடியோவை 400 பேர் பார்த்திருக்கிறாங்க. அசிங்கத்தை போட்டு, ஒரு குறையை போட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் பார்ப்பதற்கு யாரு செய்வார்கள் தெரியுமா? மேற்கத்தியவாதிகள் செய்வார்கள், கீழத்தியவாதிகள் செய்வார்கள், மூமின் அல்லாத எல்லா மனிதர்களும் செய்வார்கள். ஒரு மூமின் செய்ய மாட்டான். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்டார்கள், இருக்கிறத சொன்னாலுமே கீபாவா என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இருக்கிறத சொன்னா கீபத், இல்லாத சொன்னா என்ன? இல்லாததையும் சொல்வார்கள், இல்லாததை சில சில நோக்கங்களுக்கு சொல்வார்கள். நடந்ததை சொல்லக்கூடாது, மறைக்க வேண்டும், நடந்ததை மெருகூட்டி சொல்வார்கள். ஒருவர் சொன்னா காது, கை, மூக்கு, கண் எல்லாம் வைத்து சொல்வார்கள். ஏன் தலை காட்ட கூடாது, வெளியில வரக்கூடாது, நான் உனக்கு ஒரு பாடம் படிப்பிக்கிறேன், எனக்கு தெரியும் நீ செய்த அநியாயத்துக்கு நான் உன்னை சீரழிப்பேன் என்று சொல்லி ஒரு பெண்ணுடைய மானத்தை காட்டில் இடுவாங்க, ஒரு மனிதனுடைய மானத்தை காட்டில் விடுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இருக்கிறத சொன்னா கீபத், இல்லாததை நீ சொன்னால் அவரின் மீது நீ அநியாயமாக இட்டு கட்டுகிறாய் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. எந்த ரகசியம் வெளியில போக கூடாதோ அந்த ரகசியம் குடும்பத்திலிருந்து போக கூடாது. குடும்பத்தில் இருக்க தலைவன் அதுக்கு பொறுப்பா இருக்கணும், மனைவி பொறுப்பா இருக்கணும், குடும்பத்தவர்கள் எல்லோரும். ஒரு குடும்பத்தில் ஒரு நிகழ்வு நடந்தா அதை 4 சுவருக்குள்ளே வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த தவறு வெளியில எந்த காரணத்தை கொண்டு வரக்கூடாது. 4 பார்வையிட்டு சிரிக்க கூடாது, நம்மளை கிண்டல் அடிக்க கூடாது. அப்படி ஒரு குடும்பம் நடந்தா உலகம் நம்மளை பார்த்து சிரிக்காது. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் இப்படிப்பட்ட ஏராளமானவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். ஒவ்வொரு சமூகத்துக்குள்ளும் இதை பரப்பி எடுத்து வெளியில எடுத்து சொல்வது அலாதியான ஒரு பிரியம் தேடுவார்கள் சகோதரர்களே. இதுக்குண்டே ஒரு குரூப், இதுக்குண்டே இருப்பார்கள். இதுக்குண்டே போய் நாட்காலியை போட்டு மாமி அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்வார்கள், மதனி என்ன செய்ய பேச்ச தொடங்குவாங்க. எங்க எல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா? திருமண வீட்டுக்கு போயிட்டு வந்தா அந்த குறைய சாப்பாடை பத்தி பேசிட்டே இருப்பாங்க. மணமகளை பாக்குறதுக்கு போனா மணமகளோட ரூம், அவருடைய எல்லா செட்டுகளையும் பார்த்துட்டு அங்க வந்தா அங்க ஒரு குறை சொல்வதற்கென்றே பிறந்திருக்கிறோம். நிறைகளை சொல்லுங்கள் சகோதரர்களே, குறைகளை நீங்கள் என்ன செய்யுங்கள்? மன்னியுங்கள், மறைத்து விடுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய குறைகளை எல்லாம் மறைப்பான். ஒரு மனிதனை பற்றி இன்னொரு மனிதன் எப்போதும் நல்லெண்ணத்தோட இருக்கணும். அவன் நல்லவன் தான். ஒரு செய்தி தனக்கு கேள்விப்பட்டா கூட என்னால் அதை நம்ப முடியாது, நான் அதை கேட்கணும், நான் அதை பார்க்கணும், நான் விசாரிக்கணும் என்ற ஒரு மனோநிலை வர வேண்டும். ஒரு மனிதனை பற்றி எப்பொழுதும் ஒரு மூமினிடத்தில் நல்லெண்ணம் இருக்க வேண்டும். திருமறை அல் குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை விசுவாசித்தவர்களே, இஜ்தனிபு கஸீரம் மினல் ظன்னி, நிறைய எண்ணங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். உட மனசுல யார பத்தியாவது ஒரு எண்ணம் வரும், உட கூட்டாளியை பத்தி என்ன வரும், ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு ஆளை பத்தி வரும், ஒரு சகோதரனை பத்தி வரும், ஒரு பெண்ணை பத்தி கூட உங்களுடைய மனத்திலே தவறான எண்ணம் வரும். நீங்க மோசமான எண்ணம் வருகின்றதா, நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? இந்த பாதல் வன்னி இஸ்முன், நீங்கள் எண்ணுகின்ற, நீங்கள் நினைக்குகின்ற, நீங்கள் ஒரு மனிதனை பற்றி கருதுகின்ற உங்களுடைய அடிமனதிலே வரக்கூடிய எண்ணம் கூட சில பொழுதுகளில் பாவமாக இருக்கலாம், சில பொழுதுகளில் பாவமாக இருக்கலாம். வலா தஜஸ்ஸஸு, துருவி துருவி ஆராயாதீர்கள். இவன் எங்க போறான், எந்த வீட்டுக்குள்ள போறான், இந்த வீட்டுல என்ன நடக்குது,
அவர் என்ன செய்யறாரு, இவர் என்ன செய்யறாரு என்று நீங்க என்ன செய்யாதீங்க. உங்களுக்கு எந்த வேலையும் கிடையாது. நீங்கள் அதற்கு படைக்கப்பட்டவர்கள் கிடையாது. மனிதர்களை நீங்கள் துருவி துருவி நீங்கள் ஆராயாதீர்கள். வலா யதபாலுக்கும் பாலா, உங்களில் சிலர் சிலரை புறம் பேச வேண்டாம். அயுஹிப்பு அஹதுக்கும் அய்யகுல லஹ்மாஹி, உங்களுடைய ஒரு சகோதரர் மரணித்ததுக்கு பின்னால் அவர் செத்து போயிட்டாரு, டெட் பாடி, அவருடைய பொடியில் இருந்து ஒரு சதை பிண்டத்தை எடுத்து நீங்கள் சாப்பிடுவதற்கு விரும்புகிறீர்களா என்று அல்லாஹ் கேள்வியை கேட்கிறான் நம்மள்ட்ட. நம்ம என்ன செய்யறோமா, அடுத்த மனிதனுடைய குறைகளை பகிரங்கப்படுத்தும் பொழுது, 4 பேருக்கு நம்ம சொல்லும் பொழுது நம்ம எப்படி நிக்கிறோமா, நம்முடைய சகோதரன் மரணித்ததுக்கு பின்னால நம்ம ஆட்டறுத்து சாப்பிடுவோம், மாட்டறுத்து சாப்பிடுவோம், ஒட்டகரைச்சி சாப்பிடுற மாதிரி மனித பொடியை வெற்றி நீ சாப்பிடுறதுக்கு விரும்புறியா? நீ சொல்கின்ற பேச்சு, நீ சொல்கின்ற குறைகள், நீ சொல்கின்ற பாவங்கள் அனைத்தும் எதை போல தெரியுமா, மனிதனுடைய பொடியை வெட்டி நீ சாப்பிடுறதுக்கு ஒப்பாக இருக்கின்றதப்பா என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு ஃபகரிஹ்துமுஹு, நீங்கள் வெறுப்பீர்கள். உங்களுடைய சகோதரனுடைய டெட் பாடியை நீங்க சாப்பிடுறதுக்கு விரும்புவீர்களா? விரும்ப மாட்டீர்கள். நீங்கள் வெறுப்பீர்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய மனோநிலையை சொல்கிறார். பொடியை சாப்பிடுற மாதிரியா ஒரு மனிதனுடைய குறை நிறைகளை நானும் நீங்களும் அடுத்த மனிதர்களுடன் இருந்து கதைத்துக் கொண்டிருப்பது மனிதர்களை சாப்பிடுவதற்கு சமம் என்பதாக ரசூல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை அல் குர்ஆனிலே சொல்கிறார். அல் முஸ்லிமு அஹுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன். லா யத்லிமுஹு, அநியாயம் செய்ய மாட்டான், மானத்திலே கை வைக்க மாட்டான், தவறுகளை வெளியே சொல்ல மாட்டான், குறைகளை பகிரங்கப்படுத்த மாட்டான். லா யத்லிமுஹு, அநியாயம் செய்ய மாட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இய்யாக்கும் வல்லன், மக்களே மோசமான எண்ணம் கொள்வதை நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன். ஏன் தெரியுமா, ஃபைன் அக்ஸரல்லன், அதிகமான எண்ணங்கள் தவறான பிழையான செய்திகள். நீங்கள் ஒருவருக்கொருவர் என்ன செய்ய வேண்டாம், துருவி துருவி ஆராய வேண்டாம் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமுதாயத்தில் ஒரு மனிதன் எப்படி வாழணும் என்கிறத அழகாகவே சொல்லித்தாராங்க. குறைய சொன்ன என்ன நடக்கும், குறைய சொன்ன என்ன நடக்கும், நம்ம உள்ள தானே சொல்றோம். அவர் பீடி அடிக்கிறாரு, அவரண்டை குடிச்சாரகின, அவர் ஒரு பொம்பளையை கூட்டிட்டு போனாரு, இவர் இப்படிப்பட்டவர், இவருடைய வேலை அவரை கேயா கிடையாது, அவருக்கு ஒழுங்கா பேச தெரியாது, இவர் அப்படி இப்படின்னு நமக்கு என்ன வரப்போகுது என்று நம்ம நினைக்கிறோம். சகோதரர்களே, குறை இல்லாதவர்களே யாருமே இல்லையே. குறை இருந்தா நம்ம எல்லாரையும் குறை சொன்னால், வேலைகளை பொறுப்படுத்திருக்கின்ற எல்லா மக்களையும் குறை சொன்னா நாளைக்கு நீங்க என்ன சொல்வீங்க, குறை இன்னைக்கு நான் வர மாட்டேன், இன்னொரு ஆள் வருவாரு, அவரை கூட சொல்வீங்க, அவரை வர மாட்டாரு, ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து நிர்வாகத்தை குறை செய்வாங்க, அந்த நிர்வாகம் போயிடும், இன்னொரு குரூப் வந்த உடனே அந்த நிர்வாகத்தை குறை சொல்வார்கள். அவர் போயிருக்கும் என்றால் பாவங்கள் தடை தூக்கும். பாவங்களை மக்களுக்கு தட்டி சொல்வதற்கு யாரும் வரமாட்டார்கள், தீமைகளை தண்டி சொல்லுவதற்கு யாரும் வரமாட்டார்கள். குறை இருக்கத்தான் செய்கின்றது. ஆனால் சம்பந்தப்பட்டவர்களை அணுகி அந்த குறைகளை சொல்ல வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரையே சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முறை கனிமத் பொருட்களை பங்கு வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது எல்லாருக்கும் பங்கு வச்சாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் துல் ஹுவைசரா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர், நான் நினைக்கிறேன் அவர் ஒரு முனாபிக்கா இருக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து சொன்னாங்க சஹாபாக்கள்ட்ட, என்ன பங்கு வைக்கிறார் அவர், அவர் என்ன பங்கு வைக்கிறாரு, அவர் நீதமா நடக்கல, அவர் மோசமா நடக்கிறாரு. ஒரு நபித்தோழர் சொன்னார், நீ சொல்கின்ற செய்தியை சம்பந்தப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் நான் சொல்வேன். பாருங்க, சொன்ன செய்தி எங்கும் சொல்லல, சொன்ன உடனே ஜனாதிபதியை பற்றி ஒரு செய்தி சொல்கின்றது, அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு கவலை வருகின்றது, ஆத்திரம் வருகின்றது. கூப்பிட்டு கேட்டாங்க, வாப்பா, நாம் பங்கு வைக்காட்டி அல்லாஹ்வுடைய தூதராகிய நான் இந்த கனிமத் பொருட்களை அழகாக நீதமாக நான் பங்கு வைக்காட்டி நீ குறை சொல்கிறாய், எனக்கு நடந்துட்டு இருக்கும் போதே குறை நடக்குகின்றது, நீ சொல்கிறாயே
இந்த பங்கை நான் சரியாக பங்கு வைக்காட்டி வேற யாரு பங்கு வைப்பான்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்களுக்கு எல்லாம் ஆத்திரம் வந்துச்சு, கவலை வந்துச்சு. அல்லாஹ்வுடைய தூதரே, அவர் ஆனா அடிக்கட்டுமா உதைக்கட்டுமான்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் வேணும்னு சொல்லிட்டு போனாங்க. சுப்ஹானல்லாஹ், யதார்த்தம். குறை சொல்லக்கூடியவர்கள் அன்றிலிருந்து இன்று வரங்காட்டிலும் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் மூமின்கள் குறை சொல்லவில்லை. அல்லாஹ்வுடைய தூதருக்கு கிட்டத்தட்ட சமகாலத்திலே 6-7 மனைவிமார் இருந்தார்கள். 2 மனைவியா இருந்தா பார்க்கணும். ஒரு மனைவி குறை சொல்லுவா, இன்னொரு மனைவி குறை சொல்லுவா. 7-8 மனைவியோடு 9-10 மனைவியோடு வாழ்ந்த ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை நீங்க படிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதரை பத்தி எந்த வைஃபும் மோசமா வாய் திறந்ததே கிடையாது. வரணுமா இல்லையா? வரணும். ஆனா வரல. ஏன் வரல? அப்படி அவர்கள் புடம்போடப்பட்டார்கள் சமுதாயத்திலே. அடுத்தவருடைய வேலை உனக்கு தேவையே இல்லை, அடுத்தவரை பார்க்கிறதுக்கு நீ பொறுப்பே இல்லை. தவறு செஞ்சா மனக்கு பதிவாரு, தண்டனை அல்லாஹ் கொடுப்பான். நீ யாரப்ப சொல்றதுக்கு? அல்லாஹ் மறைக்கிறான், அல்லாஹ் மறைக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லு உம்மதி முஆஃபி, என்னுடைய சமுதாயத்திலே எல்லோருடைய தவறுகளும் மன்னிக்கப்படும். இல்லல் முஹாஜிரூன், முஹாஜிரீன்களை தவிர. மக்கால இருந்து மதீனாவுக்கு போன கிடையாது. சஹாபாக்கள் கேட்டார், அல்லாஹ்வுடைய தூதரை, முஹாஜிர்ண்டா யாரு? யாரு தெரியுமா இவரு? நடுநிசியானால் இரவானால் யாருக்கும் தெரியாம தனியா தவறு செய்வார், தனியாக குற்றம் புரிவார். 2 பேர் செய்வாங்க, தனியா செய்வாங்க, தனியா பிஸ்டல் அடிப்பார், யாருக்கும் தெரியாம பிரச்சாரத்துக்கு போயிட்டு வந்துடுவார். ஏதாவது ஒரு வேலை நைட்ல செய்வார். சுப்ஹானல்லாஹ், யாருக்கும் தெரியாது. அது ஒரு புருஷனா இருக்கலாம், ஒரு மனைவியா இருக்கலாம், மகனா இருக்கலாம், பள்ளி தலைவரா இருக்கலாம், செயலா இருக்கலாம், மார்க்கத்தை போதிக்கின்ற ஆலிமாக கூட இருக்கலாம். மனிதன் என்ற ரீதியில் தவறு செய்யறாயிரவேல யாருக்கும் தெரியாது. அந்த தவறை செய்யும் பொழுது அல்லாஹ் அவன் நினைத்தால் காட்டி கொடுக்க முடியும், அவன் நினைத்தால் காட்டி கொடுக்க முடியும். தவறுக்கு போகின்ற இடத்திலே அல்லாஹ் உயிரை வாங்குவதற்கு முடியும். அல்லாஹ் அடிக்க மாட்டான். அல்லாஹ்க்கு ஏலும் 4 பேரை கூட்டிக் கொண்டு வந்து அவன் போகின்ற இடத்தை 4 பேருக்கு காட்டி கொடுக்க முடியும். அந்த வீட்டிலே ஒரு கொலையை ஏற்படுத்தி அல்லாஹ்வுக்கு பகிரங்கப்படுத்த முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், நான் அல்லாஹ் அந்த தவறை மன்னிக்கிறான். குற்றத்தை நடுநிசையில் யாருக்கும் தெரியாம போய் செஞ்சிட்டு வார பாவத்தை மன்னிக்கிறான். அல்லாஹ் அப்படி ஒவ்வொருத்தருடைய குறைகளையும், இன்று நாம் செய்யக்கூடிய குறைகளை தனிமையில் யாருக்கும் தெரியாமல், ஊரில் அல்ல வெளியூருக்கு போய் எத்தனையோ குறைகள் செய்கிறோம், தவறுகள். ஊர்ல யாருக்கு தெரியாது, பாப்பாக்கு தெரியாது, ஜமாத்துக்கு தெரியாது, தலைவருக்கு தெரியாது, உம்மக்கு தெரியாது. பகலில தவறு செய்ய மாட்டான், இரவானா தவறு செய்ய தொடங்கிறான். இந்த சமுதாயத்தில் அல்லாஹ் செய்கின்ற தவறுகளுக்கு ஒவ்வொருவரையும் காட்டி கொடுத்தால், ஒவ்வொருவரையும் காட்டி கொடுத்தால் சமுதாயமே அழிந்திருக்கும், வெட்கக்கேடாக இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அல்லாஹ் சொல்கிறான், இந்த மனிதன் தவறை செய்துவிட்டு வரும் வரைக்கும் அல்லாஹ் மறைக்கிறான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் மறைக்கிறான். தவறை மறைத்த மனிதன் காலை பொழுதை அடைகிறான். காலை பொழுதை அடைந்து பெருமையாக பேசுறான். நம்ம இரவு ஒரு வேலைக்கு போனோம், ஃபுல் சக்சஸ். இரவு அந்த பொம்பளை போனேன், விபச்சாரம் செஞ்சுட்டு வந்துட்டேன். இரவு நம்ம 2 போத்தல் டம் அடிச்சோம். இரவு அங்க போனோம், களவெடுத்தோம், அது செஞ்சோம், இது செஞ்சோம். பெருமையாக சில சகோதரர்கள் செய்த தவறை சொல்லி காட்டுவார்கள். உடனேயும் சொல்வார்கள், 5 வருஷத்துக்கு பின்னாலையும் சொல்வார்கள், 10 வருஷத்துக்கு பின்னாலையும் சொல்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார், அல்லாஹ் சொல்கிறான், இரவில் நான் மறைத்ததை, இரவில் இவன் செய்த தவறை நான் மறைத்தேன். காலை பொழுதை அடைந்ததும் நான் மறைத்த தவறை இவன் உலக மக்களுக்கு பகிரங்கப்படுத்துகிறானா, இவனை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்பதாக அல்லாஹ் சொல்வதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அல்லாஹ்வை மன்னிச்சிட்டு போறான். மன்னிக்கிறானா மறைக்கிறானா இல்லையா? நீ யார்? நீ அந்த குறைகளை சுட்டி காட்டுவதற்கு நீ யார்?
படைத்த ரஹ்மானே தவறை மறைத்து விட்டு போகும் பொழுது உனக்கு என்ன அதிகாரம் இருக்கின்றது குறைகளை சொல்லி காட்டுவதற்கு? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் இரக்கமானவன். யாரெல்லாம் இந்த உலகத்திலே தவறுகளை குறைகளை மறைக்கிறார்களோ அவர்களுக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? இந்த உலகத்தில் என்ன கிடைக்கும், மறுமையில் என்ன கிடைக்கும் என்பதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். புகாரி முஸ்லிம்லே வரக்கூடிய ஒரு செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் நஃபஸ அன் குர்பத்தின் மின் குரபித் துன்யா, இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஒரு அடியானுடைய ஒரு கஷ்டத்தை ஒரு மூமின் பாரமெடுத்து அந்த கஷ்டத்தை நீக்குகிறானா, அல்லாஹ் இந்த மனிதனுடைய ஒரு கஷ்டத்தை நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் நீக்கி விடுகிறான். நம்மட குடும்பத்தை யாருக்கா கஷ்டம் வருது, சகோதர கஷ்டம் வருகிறது, நம்மகிட்ட பணம் இருக்குது, நம்ம ஏதோ ஒரு வழியில அவருடைய கஷ்டத்தை நம்ம நீக்கிறோம். நீக்கிட்டா அல்லாஹ் மறுமையில நீ கஷ்டப்படுவாய், தண்ணி இல்லாம ஓடுவாய், நிழல் இல்லாமல் ஓடுவாய், நன்மைகள் இல்லாமல் ஓடுவாய். அந்த நேரத்தில் அல்லாஹ் உன் கஷ்டத்தை நிவர்த்தி செய்கிறான். வமன் யஸ்ஸர முஅஸ்ஸிரன், எவரொருவர் ஒரு ஏழைக்கு உதவி செய்கிறாரா, அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த உதவி செய்த மனிதனுக்கு இந்த உலகத்திலும் உதவி செய்வான், நாளை மறுமையிலும் உதவி செய்வான். முதலாவது சொன்ன செய்திக்கு மறுமை மாத்திரம், இரண்டாவது சொல்கின்ற செய்திக்கு உலகத்திலும் உதவி செய்வானாம், மறுமையிலும் உதவி செய்வானாம். வமன் சதர முஸ்லிமன், ஒரு முஸ்லிமுடைய குறையை யார் மறைக்குகிறாரோ, சதரஹுல்லாஹு, அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதன் சந்தர்ப்ப சூழ்நிலையால் இந்த உலகத்திலே தவறு செய்தால் உலகத்திலும் அவனுடைய தவறை அல்லாஹ் மறைப்பான், மறுமையிலும் அவருடைய தவறை அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா மறைப்பான். பதவிகளோடு வாழ்வார்கள், பட்டங்களோடு வாழ்வார்கள், சமுதாயத்திலே அந்தஸ்தோடு வாழ்வார்கள், சொன்னா 4 பேர் கேட்பார்கள், மதிக்கக்கூடியவர்கள் பெரிய அளவில் தவறு செய்வார்கள். அல்லாஹ் பாதுகாக்கிறான். அடுத்தவருடைய தவறுகளை பகிரங்கப்படுத்தாதவர்கள் தவறு செஞ்சா உலகத்திலையும் பாதுகாப்பா, மறுமையிலையும் அல்லாஹ் என்ன செய்வானாம், மறைப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மறுமையில் எப்படி மறைக்கிறது? வைஃபுக்கு தெரியாம ஹஸ்பண்ட் செஞ்சிருப்பா, ஹஸ்பண்டுக்கு தெரியாம வைஃப் செஞ்சிருப்பா, ஜமாத்தாருக்கு தெரியாம தலைவர் செஞ்சிருப்பாரு. உலகத்துல தவறு செய்த மனிதர்கள் எல்லாம் அங்க மறுமையில இருப்பார்களா, கோடான கோடி மக்கள் அல்லாஹ் விசாரணைக்கு வருவா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அங்கு எந்த மொழிபெயர்ப்பாளரும் கிடையாது. அரபு மொழிபெயர்ப்பு தேவையா? ஒவ்வொரு அடியானுடனும் அல்லாஹ் தனியாக பேசுவான், தனியாக கதைப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், பின்னால் அல்லாஹ் பார்க்க சொல்லுவான், பார்த்தால் நரகம் இருக்கும். பின்னால பார்த்துட்டு ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை எப்படி பார்த்தார்கள்? ரசூலுல்லாஹ் அப்பதான் நரகத்தை பார்ப்பது போன்று எங்களுக்கு சொன்னார்கள். அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா எல்லோரும் நிற்கும் பொழுது இவனை மட்டுமே கூப்பிடுவான், இவனை மட்டும் கூப்பிடுவான். கூப்பிட்டு அல்லாஹ் என்ன செய்வானாம் தெரியுமா? கோடான கோடி மக்களுக்கு இடையிலும் அவனுக்கு இடையில அல்லாஹ் ஒரு திரையை போடுவானாம். சுப்ஹானல்லாஹ். போட்டுட்டு கேட்பானாம், பாரு பாரு, வெள்ளிக்கிழமை நைட் இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு நீ மட்டும் இந்த வேலையை செஞ்சாயா இல்லையா? ரெக்கார்டோட வரும். 10 வருஷத்துக்கு முன்னுக்கால செஞ்சது நமக்கு மறந்துடும், 20 வருஷத்துக்கு முன்னால செஞ்சது மறந்துடும், எல்லாம் மறந்திருப்போம். அல்லாஹ்வுடைய ரெக்கார்டில் இருக்கு. நன்மையில ஒரு அனுப்பிரமாணம் செஞ்சாலும் அல்லாஹ் நமக்கு காட்டி தருவா. தவறுகள் குற்றங்கள் அணுவளவு செஞ்சாலும் அல்லாஹ் நாளை காட்டுவானா அல்லாஹ். அப்பா எல்லாம் இருக்குது, நாம் யாரப், ஆம் ரப்பே நான் இதை செஞ்சேன் பாரு, அன்றைக்கு செஞ்சாய், அதுக்கு முடுக்க செஞ்சாய், இத்தனா தேதி செஞ்சாய், இப்படி செஞ்சாய். தடமாறுவான். வைஃபுக்கு தெரியாம செஞ்சாரு, வைஃப் ஹஸ்பண்டுக்கு தெரியாம செஞ்சாரு, ஊர்ல எல்லாருக்கும் தெரியாம பெரிய ஆளா இருந்துட்டு கட்டளை போட்டு மக்களை அடக்கியா இருந்துட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி தவறு செய்ததெல்லாம் கேட்பான். மனிதன் நினைப்பானாம் என்ன தெரியுமா?
இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் எல்லோருடைய முன்னுக்கும் கேட்டுடுவானோ? எல்லா மக்களுக்கும் முன்னாலேயே சொல்லிடுவானோ என்ற ஒரு பயம் வருமாம். அல்லாஹ் சொல்லுவானாம், என்ன தெரியுமா? மனிதா, இந்த பாவங்களை சதர்துஹா லக ஃபித் துன்யா, நீ உலகத்தில் வாடும் பொழுது கூட இந்த தவறுகளை எல்லாம் நான் மறைத்தேன். உலகத்துல வாழத்தில் நீ செஞ்சாய், நான் அதெல்லாம் மறைச்சேன். இன்றைய நாளில் அந்த தவறுகளை நான் மன்னித்து உன்னை நான் மன்னிக்கிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, குறைகளை நாங்கள் பகிரங்கப்படுத்த கூடாது. ஏன்? ஒவ்வொரு மனிதன் நினைக்கிறான் நம்ம பெரிய சுத்தவாளி என்று. இல்லை, அவனிடத்தில் நிறைய குறைகள் இருக்கின்றன. தவறுகளை காணும் பொழுது பெற்றோர்களாக இருந்தால் பிள்ளையுடைய தவறுகளை மன்னியுங்கள். அந்த தவறுகளை அடுத்தவரிடம் சுட்டி காட்டாதீர்கள். மனைவி தவறு செய்தால் கணவன் மன்னியுங்கள். கணவன் தவறு செய்தால் மனைவி மன்னிக்கட்டும். கணவனுடைய குறைபாடுகளை, மனைவியுடைய குறைபாடுகளை வெளியே நீங்கள் சொல்லாதீர்கள். ஊராருடைய குறைபாடுகளை சொல்லாதீர்கள், மறையுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய குறைபாடுகளை எல்லாம் அல்லாஹ் மறைப்பான் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். நம்ம செய்வோம் தர தவறுகள், நம்ம நினைப்போம் என்ன தெரியுமா? அல்லாஹ் நம்மளை காட்டி கொடுக்க மாட்டான். நான் அவனை காட்டி கொடுத்தேன், இவனை காட்டி கொடுத்தேன், அவனை காட்டி கொடுத்தேன், சமுதாயத்தில் எல்லாம் காட்டி கொடுத்தேன் நினைப்பானாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எவரொருவர் ஒரு முஃமினுடைய, முஸ்லிமுடைய குறையை மறைக்குகிறாரோ அல்லாஹ் அவருடைய குறையை மறைக்குகிறான். எவரெல்லாம் தேடுகிறார்களோ, எவரெல்லாம் ஆராய்ச்சி செய்தார்களோ, எவரெல்லாம் துருவி துருவி பார்க்கிறார்களோ குறைகளை, அவர்கள் தங்களுடைய வீட்டுக்குள்ளே, 4 சுவருக்குள்ளே யாருக்கும் தெரியாது என்று நினைத்து கொண்டு தவறு செய்கிறார்களா? வீட்டுக்குள்ள செஞ்சா கூட அதை நாங்கள் வெளியுலகத்துக்கு கொண்டு வருவோம் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கொண்டு வருவான் என்ற செய்தியை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தருகிறார்கள். வீடு இருக்குதா இல்லையா? நம்மட வீடு இருக்குதுன்னா நம்மட வீட்டிலேயே கதவை மூடி வைக்கிறோம். நம்ம வாரவன் வீட்டில் இருக்கக்கூடிய குறைகளை பார்த்துடக்கூடாது. அப்படியா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டுக்கு முன்னுக்கால ஒரு திரை சேலை தொங்கும், கதவு மூடி இருக்கும். வீட்டுக்கு போறார்களுக்கு முன்னால ஏன் அல்லாஹ் அனுமதி எடுக்க சொல்றான்? சலாத்தை சொல்லு, போய் சலாத்தை சொல்லு. காலை வைத்து கண்ணை, உன்னுடைய குசினி வரைக்கும் கண்ணை நீ அனுப்புவதற்கு முன்னால் சலாத்தை சொல்லி அனுமதி எடு. இஸ்லாம் ஏன் சொல்லுகின்றது? வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள், பெண்கள் எல்லாம், மகள்மார்கள் எல்லாம் ஒரு வீட்டிலே வெளியே போவதை போன்று உள்ளே இருக்க மாட்டார்கள். சாதாரண ஆடையில் இருப்பார்கள், விதவிதமா இருப்பார்கள். நீ சலாம் சொல்லும் பொழுது வீட்டில் குறைபாடுகளோடு இருக்கக்கூடிய அந்த பெண்கள் எல்லாம் குறைகளை நிவர்த்தி செய்து கொண்டு அப்படியே ஒதுங்கி விடுவார்கள். உடைய சலாத்தை கொண்டு மோலா சலாத்தை சொல்லி, சலாம் சொல்லி பார்க்கறியா? யாருமே இல்ல. நீ என்ன செய்யாத, எட்டி பார்க்காத, சாவி போட்டு துவாரத்துக்கூடாத காலை வச்சு பார்க்காத, ஜன்னல்ல நீ கை வச்சு பார்க்காத, ஹராம். அடுத்த குறைய பார்க்காத. நீ பார்த்துட்டு வந்தா அந்த குறைகளை 4 பேருக்கு நீ சொல்வாய் என்பதற்கு இஸ்லாம் அழகாக ஒரு வீட்டில் எப்படி இருக்க வேண்டும், போகக்கூடியவர்கள் எல்லாம் வீட்டுக்கு எப்படி போகணும் என்று சொல்லி தருக்கின்ற இருக்கு தெரியுமா? இந்த குறைகளை வெளியே சொல்லக்கூடாது, குறைகளை தேடக்கூடாது என்பதற்குத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்க ஒரு சீப்பாடை, ஈரடிப்பு சீப்பாடை அப்படியே முடிவாந்து கொண்டிருந்தாங்க. ஒரு மனிதர் ரசூலோட வீட்டை அப்படியே விட்டு பார்த்து இருந்தார். ரசூல் என்ன செஞ்சா தெரியுமா? அவர் பார்க்கறத ரசூல்லா கண்டார். ரசூல்லா சொன்னாங்க தெரியுமா? இந்த சீப்பாலே உன்ட கண்ணை குத்திருப்பேன்னு சொன்னாங்கண்ணா. இந்த சீப்பாலே உன்ட கண்ணை நான் குத்திருப்பேன். நீ வீட்டுக்குள்ள பார்க்கறது தடு, அங்குள்ள குறைகளை நீ பார்க்க கூடாது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஜனாசா விழுந்துட்டா 1000 குறையை பத்தி பேசுவோம் நம்ம. அதுதான் ஜனாசா விழுந்துட்டா ஒரு குடும்பத்தில் தகப்பனா இருந்தா மகன் குளிப்பாட்டணும். நோயாளியா இருந்து, எக்ஸிடென்ட் ஆகிருந்து, வாப்பா மௌத்தாயிட்டார், உம்மா மௌத்தா போயிட்டாங்க, குடும்பத்தில் நெருக்கமானவர் தான் குளிப்பாட்டணும். ஏன்? ஊரார் வந்தால் ஜனாசாவை குளிப்பாட்டி விட்டு மேல பார்க்க இயலாது, பொடிய பார்க்க இயலாது. என்ன பெரிய பழுது,
எப்படி ஆபரேஷன் பண்ணிருக்கிறாங்க, தலை எப்படி வெடிச்சிருக்குது. இந்த கரகடெல்லாம் நம்ம சொல்றோமே, ஜனாசா மௌத்தாகி போயிட்டாரு, நம்ம குறை சொல்கிறோம். சகோதரர்களே, ஜனாசா விழுந்தால் குடும்பத்தவர்கள் குளிப்பாட்டுங்கள், அடுத்தவர்கள் வந்தால் குறை சொல்வார்கள். இஸ்லாம் குறை சொல்லக்கூடாது என்ற செய்தியை சொல்கின்றது. எனவே வல்லவன் ரஹ்மான் நம்மளுக்கு ஈமான தரணும். அடுத்தவர்களை போய் நம்ம விசாரிக்கிறது, அடுத்தவர்களை துருவி துருவி ஆராய்றது, அதை நம்ம வெளியில கொட்டுறதுங்கிறது இஸ்லாம் வெறுக்குகின்றது. அந்த நோய் எனக்கும் உங்களுக்கும் வரக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நோயிலிருந்து எங்கள் அனைவரையும் பாதுகாப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஜனாதிபதியாக ரசூலுல்லாஹ் இருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரை பாருங்க, ஒரு குறைய 4 பேருக்கு முன்னால கூட அல்லாஹ்வுடைய தூதர் விசாரிக்கிறதுக்கு விரும்பவே இல்லை. ஜனாதிபதி, நீதிபதி, விசாரிக்கின்றவர் அவருடைய தவறை சஹாபாக்களுக்கு முன்னால் விசாரிப்பதற்கு விரும்பவே இல்லை. அது அடுத்தவர் கேட்கிறத விரும்பல அவர். ரசூலுல்லாஹ், உங்களுக்கு தெரியும், மாயிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் விபச்சாரம் செய்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வாராங்க. தான் விபச்சாரம் செஞ்சவரு, தனக்கு அல்லாஹ்வுடைய தண்டனை கிடைக்கணும் என்ற மனோநிலையோட வாராரு. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்றாங்க என்ன தெரியுமா, அல்லாஹ்வுடைய தூதரே நான் விபச்சாரம் செஞ்சிட்டேன். எல்லா சஹாபாக்கள் நிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்க விரும்பல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்ன தெரியுமா சஹாபாக்களுக்கு, இவர் என்னமா குடிச்சிட்டு வளர்றாரா? ரசூலுல்லாஹ் தெளிவா கேட்டது, அவர் தெளிவாகத்தான் சொல்கிறார் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் வழங்குகிறார்கள். இஸ்லாமிய அரசில் ஜனாதிபதி இருக்கிறார், நிறைய மக்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர் செய்த அந்த குற்றத்தை, அந்த குறையை எல்லா சஹாபாக்களுக்கு முன்னாலும் துருவி துருவி கேட்கறதுக்கு விரும்பல. சஹாபாக்களுக்கு சொன்னா குடிச்சிட்டு பேசுறாரு அவரு. மோந்து பார்த்தாங்க சஹாபா தோழர்கள், அல்லாஹ்வுடைய தூதரே அவர் எதையுமே குடிக்கல. அபிக ஜுனூன், இவரு பைத்தியமா, பைத்தியத்துல தான் உளறாரு, இப்படிப்பட்ட காரியம் செஞ்சு விட்டு இல்ல. ரசூலுல்லாஹ் இப்படி எல்லாம் அந்த தவற குற்றத்தை 4 பேருக்கு முன்னால கேட்காம அதை மறக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணினார். அவர் விடல. அவர் விரும்பினார் என்ன தெரியுமா, நான் இதுக்கு தண்டனை பெறணும். சஹாபாக்கள் எல்லாம் சேர்ந்து அவருக்கு கல்லடித்தார்கள். அடிக்கும் பொழுதெல்லாம் அந்த கற்கள் பட பட அந்த வேதனுடைய தாக்கம், மாயிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த மதீனால ஓடுறாங்க. கல் அடித்து விட்டு சஹாபா தோழர்கள் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை, நாங்க மாயிஸ்க்கு கல் அடித்த நேரத்தில் அந்த வேதனை தாங்க முடியாமல் அவர் ஓடினார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அல்லா தரக்துமுஹு, ஐயப்பா அவரை விட்டிருக்க கூடாதா என்று கேட்டார்கள். அவருடைய பாட்டில் அவரை நீ விட்டிருக்க கூடாதா? இவர் விபச்சாரம் செய்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொல்வதற்கு முன்னால் ஹஸ்ஸான் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், நான் நினைக்கிறேன் அவருடைய தந்தையாக இருக்கும், அவரின் ஊடாகத்தான் ரசூலுல்லாஹ்ட்ட வாராங்க. இந்த செய்திகள் எல்லாம் முடிந்ததற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஹஸ்ஸான் என்று சொல்லக்கூடிய நபித்தோழரை கூட்டிக் கொண்டு வந்துதான் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொல்கிறார்கள். இந்த நிகழ்வுகள் எல்லாம் பார்த்ததுக்கு பின்னால் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஹஸ்ஸானை பார்த்து சொன்னார்கள், ஹஸ்ஸாலே, அவர் செய்த அந்த குற்றத்தை நீங்கள் மறைத்திருக்க கூடாதா என்று கேட்டார். அவர் செய்த அந்த குற்றத்தை நீங்கள் மறைத்திருக்க கூடாதா? அல்லாஹ்வும் அவரும் அந்த குற்றத்தை பார்த்திருக்க வேண்டியிருக்கே என்ற ஒரு ஏக்கத்தோடு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்றால், சகோதரர்களே, ஒரு ஆட்சி இருக்கும் பொழுதே அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு குற்றத்தை, ஒரு தவறை 4 பேருக்கு முன்னால் விசாரிப்பதை எந்த அளவுக்கு அவர்கள் பயந்தார்கள். அவருடைய குடும்பம் பாதிக்கப்படும், குழந்தைகள் பாதிக்கப்படும். ஒரு தவறு செய்தால் பள்ளி ஜமாத் கூடுகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் மாயிஸ் விபச்சாரம் செய்தார் என்று சொன்ன பொழுது யாரோடு விபச்சாரம் செய்தார் என்று பெண்ணை கூட தேடவில்லை அல்லாஹ்வுடைய தூதர். நம்ம விடுவோமா சகோதரர்களே? எல்லாரும் நம்ம சேர்ந்து குற்றம் செஞ்சவனை கூப்பிட்டு அவனுக்கு எந்த தண்டனையோ அந்த தண்டனையை கொடு, ஊரை விட்டு ஒதுக்கு, நம்ம எல்லாம் சேர்ந்துருவோம். என்னமோ தவறு செய்யாத மக்கள். அப்படிப்பட்ட தவறு நடந்தால் சகோதரர்களே, நன்றாக மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள், தவறுக்கு அவர்கள் 50% தான் உடந்தை, அடுத்த 50%ம் பெற்றோர்கள் உடந்தை.
அதிலே சமூகம் உடந்தை, பள்ளிவாசல் நிர்வாகம் உடந்தை, யாரெல்லாம் தண்டனை கொடுக்க போகிறார்களோ, இந்த குற்றங்களை யாரெல்லாம் பகிரங்கப்படுத்துகிறார்களோ அவர்களும் அந்த தவறுக்கு உடந்தை தான். தவறு செய்யறதுக்கு நம்ம எல்லாம் சூழலாம் ஏற்படுத்தி கொடுத்து போட்டு தவறு செஞ்சுட்டு வந்தா ஊரே கூடி தவறு செய்யாதவர்களை போன்று தண்டனை கொடுப்பதற்கு முன் வருகிறார்களே. தனிநபர் தவறு செய்து ஒரு தனிநபர் மாத்திரம் கண்டால் ஏன் அந்த தவறை நாங்கள் மறைக்க கூடாது? அல்லாஹ்வுடைய தூதருடைய நடைமுறைகள் ஏராளம் ஏராளம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட ஒரு மனோ வலிமையை, மனோ தன்மையை எங்களுக்கு தர வேண்டும். தனிப்பட்ட தவறுகளை நீங்கள் கண்டால் சம்பந்தப்பட்டவரை நீங்கள் அணுகி அந்த தவறை அழகாக உணர்த்தி அவரை நீங்கள் திருத்த பாருங்கள். தவறுகள் செய்துவிட்டு சிலர்கள் மன்னிப்பு கேட்பார்கள். மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பு கொடுப்பதில் முதலாளவராக நீங்கள் இருங்கள். கொடுத்து விட்டு வந்து மானத்தை காட்டில ஏற்றக்கூடிய அளவுக்கு நீங்கள் பேசி தெரியாதீர்கள் சகோதரர்களே. அழகிய பண்புகள், அழகான ஒரு வாழ்க்கை, அழகான ஒரு சமூகம் உறவும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறைகளை மன்னிப்பதற்கும் குறைகளை மறைப்பதற்கும் குறைகளை கண்டால் ஒழுங்கான முறையில் அழகான முறையில் திருத்துவதற்கும் நம் அனைவருக்கும் அல்லாஹ் வாய்ப்பளிப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.